கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ 3வது வாரம் ஆனாலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலியாக அவ்வளோ பேர் இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஜென்யூனாக ஒரு கண்டென்ட் பண்ணால் அது மக்கள்கிட்ட போய் சேரும். அதுக்கு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. படம் நல்லா இருக்குன்னா அங்கே கூட்டம் வரும். அப்படிங்கும்போது சரி, இப்போ உள்ளே இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், வெளியில் தேட்டர் ஓனர்ஸ் அவங்களோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ரொம்ப நன்றி மக்களுக்கும் சரி, மீடியாவுக்கும். மறுபடியும் சொல்கிறேன்னு எவ்வளோ நாள் ஆனாலும் சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் மகாலட்சுமி தேட்டரில் உள்ளே பார்க்குறோம். அவ்வளோ ஒரு கூட்டமாக ஃபேமிலியாக அவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கும்போது பார்க்கும்போது இதுக்காக தான் நாங்கள் வெயில் அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படங்களாக இருந்தாலும் சரி, பெரிய படம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிறதுக்கு இதுவும் இன்னொரு ரொம்ப ஹாப்பி. பார்ட் 2க்கு கதை வேணும்ல, அது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் டேட்ஸு இது எல்லாமே இருக்குது. அது இப்போ பேசுகிறது ரொம்ப இயர்லி. அது இல்லை ஒர்க்குனா இந்த கதை அந்த ஒரு ஃபேமிலிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்பயுமே ரிப்பீட் ஆடியன்ஸ் வேல்யூ ஒரு ரைட்டராகவே எல்லாரும் அதான் யோசிப்பாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேட்டருக்கு ஒரு தடவை பார்க்குறத விட 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது தான் அதுக்கான வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதை மட்டும் தான் மைண்டில் வச்சு பண்ணணும். இது ஃபேமிலி சினிமா தேட்டர் எல்லாருக்குமானது தானே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த லப்பர் பந்து. கிரிக்கெட் நான் ஆல்ரெடி கனாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கிரிக்கெட்டுங்கிறது இன்னொன்று இந்தியாவில் ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் ரிஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதில் ஒரு ட்ராமா இருந்ததுன்னா ஒர்க் ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணோம். சவால் எல்லா படத்துக்கும் இருக்கிற அதே சவால் தான். இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ராலாம் அப்படி எதுவுமே இல்லை. எல்லா படத்துக்கும் என்ன சவால் இருக்குமோ அந்த சவால் தான் இந்த படத்துக்கு இருந்துச்சு. அப்படி நம்ம பிளான் பண்ண முடியாது. தனித்தனி கேரக்டர் இவங்களை ஜெயிக்கணும், இவங்களை நல்லா பேச வைக்கணும், அப்படி வச்சா அந்த கேரக்டர் படத்தில் நிற்காமல் போயிடும். அந்த கதை இத்தனை கேரக்டர் தேவை, அந்த இத்தனை கேரக்டரும் ஒர்க் பண்ணால் தான் இப்போ இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வருங்கிறது பேசிக்கு. ஸோ அந்த பேசிக்கு பண்ணோம், இது ஒர்க் ஆகிடுது. அதான் சினிமாவில் என்னென்னா எப்பயுமே புதுசாக ஒன்று சொல்லும்போது ஆடியன்ஸ்னா கொஞ்சம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கிற ஒரு தைரியம் தான். எல்லாமே இதுக்கு முன்னாடி புதுசாக வந்த படங்கள் ஹிட் ஆனதோடைய நம்பிக்கை தான். சரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி போனது தான் இது. இவர் பெரிய ஆர்டிஸ்ட் தான், இவரும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். இவர் 25 வருஷம் ஆச்சு, இவர் 15 வருஷம் ஆச்சு. 45 வருஷம் ஆச்சு. இல்லை தினேஷ் அண்ணா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாண் எல்லாருமே ஆல்ரெடி அவங்க எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டு தான். இதில் புது ஆர்டிஸ்ட் அப்படி யாருமே இல்லையே. இதில் எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்டு தான். இப்போ இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்தவங்க தானே. ஸோ அந்த இதுதான். இன்னொன்று சின்ன படமும் பெரிய படமும் அது கிடையாது. அது ஆடியன்ஸ் கொண்டாடினா அது பெரிய படம் தான். எப்படி சொல்கிற கதை தான் அது முடிவு பண்ணணும். நான் 50 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணால் அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது. நம்ம என்ன படம் பண்ணுறோமோ, என்ன கதையோ அதுக்கு என்ன செலவோ அப்படி தான் போகணும். இந்த படத்துக்கு கதை தான் இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கும் போது நம்ம அதை நம்பி போகிறது தான் பெட்டர். எல்லாருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் மகாலட்சுமி தேட்டரில் 3வது வாரம் ஹவுஸ்ஃபுல் லப்பர் பந்து. நாங்கள் டீம்னா நாங்கள் ஒரு 3 பேர் தான் வர முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். காரில் இடம் இருந்துச்சு, அதுக்கு மேலே இடம் இல்லை. அடைங்கப்பா 3 பேர், அடைங்கப்பா 11 பேர் வரல. அதனால அடைங்கப்பா 3 பேர் வந்தோம். பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஃபேமிலி ஆடியன்ஸை தேட்டரில் பார்க்குறதுக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் கலந்த கலவையாக ஆடியன்ஸ் வருது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்னால் அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரசிகர்கள் மட்டுமே வருவாங்க. அப்படி இல்லாமல் சினிமாவை பொதுவாக கொண்டாடுறதுக்கு குடும்பத்தோடு தேட்டரில் உட்காந்துருக்க பார்க்கும்போதே ஒரு பெரிய நிறைவாக இருக்குது. எல்லாருக்குமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பெரிய ஹிட்டு. அது இந்த எல்லா புகழும் எங்கள் இயக்குனருக்கே சேரும். கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி தேட்டரில் லப்பர் பந்து டீமோட இயக்குனரோட காளிவெங்கட் நண்பரோட எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி மக்களோட படம் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இயக்குனர் சொன்ன மாதிரி 3வது வாரம் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கூட்டமாக படத்தை திரும்ப ரிப்பீட்டிங் ஆடியன்ஸ் நிறையா பேர் எல்லாம் சேர்ந்து படம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மீடியா மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றிகள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு வேலை பார்த்துருக்கோம், அந்த வேலை இவ்வளோ சிறப்பாக வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் கொண்டாடப்படுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.